நடுராத்திரியில தன்னுடைய நகர்வலம் ஒன்றிலே தன்னுடைய அரண்மனையை சுற்றி வரும்பொழுது அக்பர் பீர்பல்ட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாராம். சொல்லு, இப்போ என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய ஆக்ஞை இல்லாமல் எனக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய ராஜ்யத்துல என்னவாக இருக்கலாம்? அப்பொழுது புத்திசாலியான பீர்பல் பதில் சொன்னாராம், மகாராஜா, இப்ப 2 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு, கடிகாரத்தின் அந்த முள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, கஜானாவில் வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கு வட்டி கூட அது கூட ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். தாத்பரியம் இவ்வளவுதான். நேரத்தை வந்து நாம தடப்படுத்தவே முடியாது. உடைந்து போனால் எப்படி முத்து உடைஞ்சு போனா அதை ஒண்ணு சேர்க்க முடியாதோ அதே போல் கடந்து விட்ட காலமும் திரும்ப வராது. முக்கியமாக பரமாத்மா நமக்கு எத்தனையோ ஆண்டுகளின் வாழ்க்கை அருளி இருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விதத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதிகபட்சம் என்றால் 120 வருஷங்கள் வரை இருக்கலாமா. ஆனா 120 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்பவே அபூர்வம். நம்முடைய தேசத்துல பாத்தீங்கன்னா சராசரி ஜனங்களுடைய நீங்க ஆயுசு பாத்தீங்கன்னா அது ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த 60 வருடங்களிலே மனிதன் உண்மையாகவே, அதாவது அவன் செயல்பாட்டுடன் வாழக்கூடிய ஒரு நேரம் வெறும் 1/3 பாகம் என்கிறார்கள். அதாவது அந்த 60 வருட வாழ்க்கையிலே அவன் வாழ்வது வெறும் 20 வருடங்கள். அதுவும் எப்படி என்றால், ஒரு தினத்தின் 24 மணி நேரங்களில் நாம் பல மணி நேரங்களை வந்து ஏதாவது ஒரு சொந்த சில காரியங்களுக்காக நாம் செலவழிக்கின்றோம். அது தூக்கமாக இருக்கலாம், குளியல், அல்லது கழிப்பறைகளில், அல்லது உணவருந்தும் பொழுது, நீர் அருந்தும் பொழுது, அல்லது யாரிடமாவது பேசும் பொழுது, பஸ்ஸுக்காக காத்திருப்பது, இல்ல ஒரு டிராபிக் ஜாம்ல, இப்படியே பல்வேறு மணி நேரங்கள் கழிந்து விடுகின்றன. முடிவாக நாம் பார்த்தால் நாம் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வந்து நாம் வாழ்கின்ற நேரம் என்று பார்த்தால் 20 வருட காலம்தான். இந்த 20 வருஷத்துல கூட நாம ஏதாவது ஒரு சமய பிரஜைங்கிறது இல்லாம அங்க ஒரு சரியான டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இல்லைன்னா அது கூட அங்க வேஸ்டா தான் போகும். வாழ்க்கைங்கிறதே வேஸ்ட் ஆக்கிறதுக்கு இல்ல, வாழ்வதற்கு என்கிற ஒரு கண்ணோட்டத்துல நாம் இந்த நேரத்தின் நிர்வாகம் பற்றி கொஞ்சம் சில சிந்தனை நாம் பண்ணுவோம். சாதாரணமாக நேரத்தின் நிர்வாகங்கிறத நாம் பண்ணும் பொழுது நாம இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்னு, அந்த நேரத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேங்கர் ஒருத்தர் சொல்றார், yesterday is a cancelled check, tomorrow is a promissory note, today is ready cash, enjoy it எனப்படக்கூடிய அந்த வார்த்தையை போல நேரம் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு நம்ம கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பீரியட், அதை நாம திறமையாக உபயோகப்படுத்திக்கணும். இன்னொரு கருத்தும் இருக்கு, இட்ஸ் ஒன்லி a busy man who has a time for everything and a lazy man has no time for anything அப்படின்னு. அதாவது ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அவங்ககிட்ட நீங்க எவ்வளவு வேலை வேணா கொடுங்க, அவன் அதுக்கு நேரம் ஒதுக்குவான். சோம்பேறியா இருக்கிறவனுக்கு நேரமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவன் வந்து பிஸியா இருந்தாலும் கூட அந்த மனுஷன் தன்னுடைய நேரத்தை வந்து எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவை வந்து அவன் பெற்றிருக்கிறான். இதன் பின்னணியில ஜப்பானிய பாஷையில் ஒரு அழகான கருத்து இருக்கு, பிளான் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் யுவர் பிளான். அதாவது முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாம முதல்ல வந்து மனசுல உறுதிப்படுத்திக்கணும். அதை வந்து அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து அங்க செயல்படுத்த வேண்டியது நாம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும். இதன் பின்னணியிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்வதற்கு ஒரு முக்கியமான மூல சூத்திரம் என்னவென்றால், இன்றைய காரியத்தை இன்றே செய், இப்போதைய வேலையை இப்போதே செய். இன்றைய வேலையை நீ நாளைக்கு வைத்தால் அது நாளைய வேலைக்கு தடையாக இருக்கும். ஏன்னா நாளைக்குன்னு செய்ய வேண்டிய சில வேலைகள் நாளைக்கும் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு வேலையும் நம்ம நாளைக்கு வேலையோட நம்ம சேர்த்து வச்சுட்டா 2 வேலையுமே தான் கெட்டு போயிடும். அதுக்காக தான் முக்கியமான ஒரு யோசனை என்ன அப்படின்னா, இன்றைக்கான வேலையை நாம் இன்றைக்கே செய்துவிட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக ரொம்பவே முக்கியமானது ஒரு ஒழுக்கம். நாம எவ்வளவு இடத்துல பார்த்திருப்போம், வீடுகள்ல அந்த வீட்டுல இருக்க பொருட்களை அதே இடத்துல வச்சுட்டோம்னா அதை மறுபடியும் ஒரு தேட வேண்டிய ஒரு அவசியமே இல்லாம அங்க நேரம் நமக்கு மிச்சமாகுது. எவ்வளவு இடத்துல நம்ம பாக்குறோம், நம்ம வீட்டுக்கு போன உடனேயே எங்க வேணுமோ அந்த இடத்துல வீட்டுடைய அந்த கார் கீயை வந்து விசிறி அடிச்சுட்டு போயிருப்பான், வீட்டு சாவி விசிறி அடிச்சிருப்பான், மறுபடியும் அதை தேடுறதுலேயே நேரம் எல்லாம் வீணாக்கணும். இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படி அப்படின்னா, அவங்க பல்லு தேய்ச்சி அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீசர் சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த கீசர்ல தண்ணி சூடாற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக பல் தேய்க்கிறதுக்கு முன்னாலேயே, பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாலேயே நாம அந்த கீசர் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வெந்நீர் கூட அங்க நல்லா சூடா இருந்திருக்கும், நம்ம டைமும் சேவ் ஆயிருக்கும். அப்புறமா
ஒரே நேரத்துல பல்வேறு காரியங்களை ஒன்னு சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். எவ்வளவோ இடத்துல நாம ஒரு நல்ல சீனியர் ஆபீசர் கிட்ட நாம் போகும்பொழுது நாம எல்லாம் பார்ப்போம். அவர் அங்க சொல்லுவாரு, தயவு செய்து எங்க நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க. எதுக்குன்னா எங்க நேரமும் பொன்னானது, உங்க நேரமும் பொன்னானது. என்ன தேவையோ அதை நீங்க சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்க வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை கூட அங்க அவங்க எழுதிருப்பாங்க. யுவர் டைம் இஸ் பிரஷியஸ் as well as my time is precious. அது மட்டுமே அல்ல, அவர்கள் பல்வேறு காரியங்களை ஒன்றாக சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஒரு பக்கத்துல அவர் நல்ல ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அப்படியே இன்னொரு கையில ஒரு டெலிபோன்ல அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதாவது அப்படி ஒரு காரிய திறமையை நாம் வளர்த்து கொண்டால் அங்கு நாம் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். இது மட்டுமே அல்லாமல் நாம் அனாவசியமாக நேரத்தை எல்லாம் வீணடிக்க கூடாது. எங்க எப்ப எந்த காரியத்தை நாம பண்ணணுமோ அதை அங்க அப்பவே பண்ணிட்டோம். நாம முக்கியமாக அங்கு நமக்கு தேவையாக இருப்பது சமய பிரஜை. we should respect the time. எதுக்குன்னா துட்டு தொலைஞ்சாலும் கிடைச்சிடலாம், ஆனா சமயம் போச்சுன்னா நம்மளுக்கு திரும்பி வராது. once we lose the time, it's gone forever. We cannot get it back. எவ்வளவு சமயத்துல சில மாணவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தோணும். ஒரு வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். ஒரு புத்திசாலியான மாணவன் தன்னுடைய பயிற்சியை அவனுடைய அந்த கோர்ஸின் ஆரம்ப நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிடறான். அவன் ஒரு நாள்ல எத்தனையோ மணி நேரங்களை நான் இவ்வளவு மணி நேரம் நமக்கு இந்த படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் அவன் போட்டு வச்சு அதன் பிரகாரம் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு முட்டாள் மாணவன் அல்லது ஒரு சோம்பேறியான மாணவன் அந்த வருஷத்தில் எத்தனையோ மாதங்கள் அதை தன்னுடைய பொறுப்பில்லாதனத்தினால அதெல்லாம் வீணாக்கி விட்டு பரீட்சை வரும்பொழுது அவன் ஒரு அதிகமான ஒரு இந்த மன அழுத்தத்துக்கு அவன் உள்ளாகிறான். எதுக்குன்னா he has not managed the time well. பரீட்சை வரும்பொழுது அவனுக்கு அவசரம், தடுமாற்றம், அப்புறம் எல்லாத்தையும் அவன் படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கவலை. ஆனா அதுக்கு முன்னாலே அவன் தூக்கமா தூங்கினா, அரட்டையா அடிச்சுக்கிட்டு இருந்தான், சமயத்தை முடிஞ்ச வரைக்கும் வீணாக்கினான். 10 மணிக்கு படுத்துக்கிறதுக்கு பதிலாக 11 மணி வரைக்கும் படிங்க. 7 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு பதிலா 6 மணிக்கே எழுந்திருந்து அவன் படிச்சிருந்தா அந்த நாளின் 2 மணி நேரங்கள் அவனுக்கு பல்வேறு மாதங்களில் கிடைத்திருந்து அவன் எவ்வளவோ விஷயங்களை படிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் அந்த மாதிரி பண்ணல. எதுக்குன்னா அவனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது தெரியல. இந்த விதமாக நாம் இன்றைய வேலைகளை நாம் இன்றே செய்ய வேண்டும். அது போலவே நாம் நம்ம காரியங்களை சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு இடத்துல நாமும் பார்க்கிறோம், ஒரு சில பேர் தம்முடைய வேலைகள்ல அந்த காரிய திறமையில ரொம்ப சீக்கிரமா அவங்க வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. சமையல் செய்யற வேலையாக இருக்கட்டும், ஒரு சில பெண்மணிகள் அந்த கை சொடுக்கிற நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க இன்னொரு வேலைக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி அல்ல, ஒரு சின்ன வேலையை கொடுத்தாலும் நிறைய நேரத்தை அவங்க செலவிடுவாங்க. இது ஒரு நேரத்தின் சரியான நிர்வாகம் அல்ல. அப்புறம் நாம இந்த நேரத்தை முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரே காரியத்தை நாம மறுபடியும் செய்யாத ஒரு வகையில் நாம் பார்த்துக்கணும். இந்த வகையில் ஒழுங்கு, டிசிப்ளின்ட் லைஃப் நாம கடைபிடிக்கிறதா இருந்தா இந்த நேரத்தின் நிர்வாகம் என்பது ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னா பரமாத்மா நம்ம கொடுத்துக்கூடிய இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். நாட்களை கழிப்பதே வாழ்க்கை அல்ல, அல்லது வருடங்களை ஓட்டுவது வாழ்க்கை அல்ல. தே ஏவ ஜீவந்தி மனசைவ ஜீவந்தி. அதாவது மனசார வாழ வேண்டுமாம், பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமாம். ஒரு மனுஷன் எவ்வளவு வருடம் வாழ்கின்றான் என்பது முக்கியம் அல்ல, அவன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் how many years a person lives. What is important? How he lives. அதாவது எவ்வளவு காரியங்களை அவன் செய்தான் என்பது ரொம்ப முக்கியம். நாம் இந்த பூமிக்கு வரும்பொழுது கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை, நாம் கொண்டு போக போதும் எதுவும் இல்லை. We have brought nothing and we will take nothing. But what is important is that what we have left when we leave this world. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உலகத்தை விட்டு நாம மறையும் பொழுது நாம் எதை நாம் இங்கு விட்டு செல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் பின்னணியிலே நாம் எதையாவது விட்டு செல்றதாக இருந்தால் நாம் உத்தமமான காரியங்களை நாம் செய்திருக்க வேண்டும், நல்ல காரியங்களை நாம் செய்திருக்க வேண்டும், அதிகமான நல்ல காரியங்களை நாம் செய்திருக்க வேண்டும். அப்படி அதிகமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருந்தால் நேரத்தின் நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட். அந்த காரணத்தினாலே நண்பர்களே, நாம் அனைவருமே குழந்தைகளில் இருந்து வயதான முதியவர்கள் வரை நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த நேரத்தின் நிர்வாகம். ஏனென்றால் பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை நாம் பயனுள்ளதாக அதை உபயோகிக்க வேண்டும் அல்லவா? இந்த உலகிலே சில ஜீவராசிகள் உண்டு, காலையிலே
ஜனனத்தை அடைந்து பகல் வரையிலே வாழ்ந்து மாலையிலே இறந்து விடுகின்றன. ஆனால் பரமாத்மா நமக்கு அந்த எத்தனையோ ஆண்டுகளின் வாழ்க்கை அருள் இருக்கிறான் அல்லவா? அந்த நேரத்தை எல்லாம் அவன் அளித்த வரப்பிரசாதம் என்று நினைத்துக் கொண்டு அதனை நாம் திறமையாக நிர்வகித்து அந்த நேரத்திலே நம்மால் முடிந்த அனைத்து நற்காரியங்களையும் செய்து அதை ஒழுங்காகவும் சீராகவும் நாம் முடித்து நேரத்தின் அருமையை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பயனுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்பொழுதே எந்த விதத்திலே மலர்ந்தால்தான் ஒரு பூவுக்கு முக்தியோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் பயனுள்ளதாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் முக்தி. அதற்கு ஒரு மூல ஆதாரம், மூல சித்தாந்தம், மூல மந்திரம் என்னவென்றால் நேரத்தின் திறமையான நிர்வாகம். அது உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் இருக்கட்டும். நமஸ்காரம். மீண்டும் நாம் சந்திப்போம் அடுத்த சிந்தனா நிகழ்ச்சியிலே.